ஹாய் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே. அது என்னன்னா என் பையன் தமிழோட செகண்ட் பர்த்டே. ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் வந்து அவனுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே வந்து சூப்பராக ரெடியாகி இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஸோ வந்து எங்கள் குட்டி பையனுக்கு வந்து 2 வயசு ஆயிடுச்சு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவனோட பர்த்டே இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்குள்ளே 1 இயர் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இன்னைக்கு அவனோட பர்த்டேவை வந்து ரொம்ப கிராண்டாலாம் இல்லை, கொஞ்சம் சிம்பிளாகவே செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ வந்து நான் நேற்று வாங்கிட்டு வந்த டெக்கரேஷன் ஐட்டம்லாம் வச்சு கொஞ்சம் வந்து பலூன்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். அது வந்து இங்கே ஹீட் வந்து அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஹீட் வார்னிங் வேறு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கனடாவில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ஹையில் இருக்குது. ஸோ அதனால் பலூன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாதி வந்து கீழே கிடக்குது. ஸோ கொஞ்சம் வந்து நாங்கள் டெக்கரேட் பண்ணியாச்சு. ஸோ என்னோட குட்டி பையனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகி இருக்கான். மகி மட்டும்தான் என்ன ரெடி ஆகலை. ஏன் மகியே? அவள் வந்து இன்னும் தலை சீவலை, அதான் ரெடி ஆகலை. ஸோ தமிழ் இங்கே வாங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தமிழ் குட்டி. தமிழுக்கு இன்னைக்கு பர்த்டேவா? ஹாப்பி பர்த்டே தமிழ். பார்த்தீங்களா எங்க ஹாய் சொல்லுறீங்களா? ஹாய் சொல்லுங்க. ஸோ குட்டி பையன் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க பாருங்க. ஆனால் பயங்கரமாக வேர்க்குது இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு. ஏயா வேர்க்குதுங்களா? பாயா? எதுக்கு யாருக்கு பாய் சொல்கிறீங்க? தமிழுக்கு இன்னைக்கு பர்த்டேடா. அவன் வந்து காலையிலேருந்து ஹாப்பியாக இருக்கான், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் போட்டு விட்டேன். ஏன்னா வந்து குழந்தைங்களுக்குலாம் ஃபுல்லாக போட்டுவிட்டோம்னா அழுக்காக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களால போட முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே இன்டோரில் வந்து இன்னும் ஃபுல்லாக அலௌடு கிடையாது. ஒரு 10 பீப்புளுக்குள்ளே தான் வந்து கேதரிங் வந்து பண்ணணும். ஸோ அதனால் வந்து மகி பர்த்டேக்கு வந்து யாரையுமே கூப்பிடல. ஸோ இந்த பர்த்டேக்கு வந்து கார்த்தியோட 2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இங்கே வராங்க. அவங்க வந்து இங்கே லோக்கலில் தான் இருக்காங்க. ஸோ வந்து அவங்க இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு கேக் கட்டிங்லாம் வந்து இருக்குது.